மத்தேயு 1:23 காண்கிறோம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு யோசனை, ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னென்னா, கடவுள் மனுஷ வடிவில் இன்கார்னேஷன் அவர் வருவதற்கு மரியாள் என்ற ஒரு புனிதமான ஸ்திரீயை அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே அவங்கள தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலம் உருவாகப்படும் அப்படின்னு நியமிக்கப்பட்டு இயேசுவை பிறக்க அவர் முன் சித்தம் கொண்டார். இதெல்லாம் நல்லா இருக்க கேட்குறதுக்கு. ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு முடியுமா? ஒரு வாலிப பொண்ணு கல்யாணம் ஆகாமல் கணவனை அறியாமல் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் சமுதாயம் என்ன சொல்லும்? நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க? ஒருத்தரும் இது தெய்வீகம்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு கஷ்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு இளம் பெண்ணு சொல்லுதான், அது தனக்கே மறிச்சிருக்கணும். தன் சுயத்துக்கும் தன் பயத்துக்கும் பெருமைக்கும் என்னை குறித்து ஜனங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் யோசனையே இல்லாமல் போனாதான் சரி ஆண்டவரே நான் அடியேன் இருக்கிறேன்னு சொல்ல முடியும். அப்படி இந்த அம்மா சொன்னது நிமித்தம்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வரும் பொழுது அவருடைய பேர் இம்மானுவேல். அது அர்த்தம் என்னன்னா, தேவன் நம்மோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் பேசுகிறார். தேவதூதர்லாம் இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எனக்கு இது கஷ்டமான காரியம் என்னென்னா, இந்த அம்மா எடுத்த ரிஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா விபச்சாரின்னு சொல்லி அந்த காலத்தில் கல்லறிஞ்சு கொண்டிருப்பாங்க. அதனால தான் பயந்து அந்த யோசேப் என்ன பண்ணுறாரு, நல்ல மனுஷனாக இருக்கிறனால ரகசியமாக தள்ளுபடி பண்ணிடலாம், அந்த அம்மா தள்ளி வச்சுட்டு ஓடிடலான்ட்டு அவர் யோசிக்கிறார். அப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு சொப்பனத்தில் சொல்கிறாரு, நீ அப்படி செய்யாத, மரியாள் நீ நினைக்கிற மாதிரி தப்பான ஒரு பெண் கிடையாது, இது நானே பரிசுத்த ஆவியின் மூலம் குழந்தை உண்டாகுது, நீ ஏற்றுக்கோ சொன்ன உடனே அவர் ஏற்றுக்கிறார். இப்படி கேட்க போல் எனக்கு உங்களுக்கும் நல்லா இருக்குது, நல்ல பிள்ளைகள் போல் நல்ல ஆட்கள். ஆனால் நீங்களோ நானோ அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா அவங்க ஸ்தானத்தில் நம்ம இருப்போமான்றது ஒரு கேள்விக்குறி. நம்ம இதெல்லாம் வேண்டாம் சாமி, நமக்கு என்னத்துக்கு, பிகாஸ் நான் நல்லவன் தான், நான் தப்பு செய்யலைன்னு சொல்லி ப்ரூவே பண்ண முடியாத ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையை ஒத்துக்கிட்டு அவங்க எடுத்து எதுக்குன்னா, ஷீ வாஸ் ரெடி டு கன்சீவ். அந்த வார்த்தை எடுத்துங்க, கன்சீவ், கற்பம் தெரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. என்னத்த ரெடியாக இருக்காங்கன்னா, ஆண்டவர் கொடுக்குற ஒரு அசைன்மெண்ட்டு. கடவுள் உனக்குன்னு வாழ்வதற்கு பூமியில் ஒரு நோக்கத்தை கொடுக்குறேன், ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை நீ ஏற்றுக்கிறியா, அந்த வேலையை நீ செய்கிறியான்றதை ஏற்றுக்கிறது தான் அந்த அசைன்மெண்ட் ஆஃப் காடு. அதில் தான் பர்பஸ் ஆஃப் காட் இருக்குது நம்ம லைஃப்பில். இன்றைக்கி கிறிஸ்மஸ் டைமில் நல்ல கேக்கு, நல்ல பாட்டு பாடி, புது சட்டைலாம் போட்டுக்கிறதுலாம் ரொம்ப நல்லது, போட்டுக்கணும். ஆனால் ஒரு காரியத்தை யோசிக்கணும், என்னென்னா, இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் இதிலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்னென்னா, ஒவ்வொருவரும் எவ்ரி ஒன் ஹூ இஸ் கன்சீவ்டு இஸ் கன்சீவ்டு டு கன்சீவ். என்னங்க அது? ஒருத்தரும் நம்ம கன்சீவ் ஆகிருக்கோம், எதுக்குன்னா நம்ம ஒரு காரியத்தை கன்சீவ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பிச்சிக்கிறார். அன்றைக்கி மரியாள் கன்சீவ் பண்ணாங்க. உலகத்துக்கே ஒரு பெரிய செய்தி மட்டும் இல்லை, ஒரு நன்மையும் ஒரு புது வாழ்வையும் உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தகுதியான தாயாக இருந்து அவங்கள ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த கஷ்டத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க கன்சீவ் பண்ணாங்க. ஆனால் கன்சீவ் பண்ணது வெறும் குழந்தை இல்லை, ஒரு பெரிய தேவ நோக்கம். இன்றைக்கி ஒவ்வொருவருக்கும் வெறும் பில் கட்டுறது தான் என் தலையெழுத்துன்னு நினைக்காதுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்பாதிக்கணும், எல்லாம் பணம், இந்த மாதத்துக்கு வேண்டிய எக்ஸ்பென்ஸ்லாம் கட்டுறதுக்கு சம்பாதிக்கணும். இதுதான் நிறையா பேர் நினைக்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கம்னு. அதுக்கு மிஞ்சி ஒரு தெய்வீக நோக்கம் நமக்கு இருக்குது. தேர் இஸ் அ டிவைன் அசைன்மெண்ட் ஆன் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சார் தேர் இஸ் அ டிவைன் அசைன்மெண்ட். உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருந்தால் கூட டேலண்ட்டு, பட் டேலண்ட்டு அதன் மூலம் அடைய வேண்டிய காரியங்கள் நிறையா காரியம் இருக்குது.
ஒரு டேலண்ட்டை வச்சு வெறும் பணம் சம்பாதிக்கிறது இல்லை, அந்த டேலண்ட்டை வைத்து உடைந்த வாழ்க்கையை கட்டலாம், இல்லை வெறும் ஜனங்களை ஜாலியாக்கிட்டு பணம் சம்பாதிச்சிட்டும் போகலாம். You can entertain people and go, or you can enrich their life. You can bring healing into the hurting people. உடைந்தவர்களுக்கு ஒரு காயத்தை ஆற்றுறதுக்கும் கருவியாக நம்ம மாறலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தாளந்து இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், பணம் இருந்தாலும், அந்தஸ்து இருந்தாலும், there is a divine purpose. இன்றைக்கி பணம் இருந்தால் கூட நிறைய பேர் செல்வங்கள் இருக்குங்க, அது கூட ஒரு பெரிய கிஃப்ட்டு. ப்ராஸ்பெரிட்டி வித் அ பர்பஸ். ஒரு செழிப்பு கூட ஒரு நோக்கத்தோடு இருக்குது. பலருக்கு நன்மையாக நம்ம மாறணும். Not a selfish person. So you need to conceive God's assignment. என் வாழ்க்கையில் என்ன நோக்கம் ஆண்டவரே? இதை தெரியாதவங்க வாழ்க்கையில் மெருகரவுண்ட்லேயே போயிட்டுருப்பாங்க. எங்கே போகிறேன்னு தெரியாது, எங்கே இறங்குறேன்னு தெரியாது. ஆனால் வாழ்க்கையில் நம்ம வந்திருக்கிறோம், ஜனங்கள் லைஃப்பை இம்பேக்ட் பண்ண போகிறோம். எப்படி இம்பேக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்க போல் இன்றைக்கி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை, மதர் தெரேசா பாருங்கள், எத்தனையோ பேருடைய லைஃப் பாருங்கள், மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைலாம் எப்படி இருக்குதோ, ஆனால் அவங்க இந்த உலகத்தில் செய்த சில காரியங்கள், நெல்சன் மண்டேலா, இப்படி நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மனசில் வரதை சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு நிறையா தெரியும். அவங்களுடைய வாழ்க்கைலாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருந்துச்சு. a significant life, not just a successful life. ஏதோ வந்தாங்க சார், ஏழையாக இருந்தாங்க சார், இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க சார், அப்புறம் நாளைக்கு செத்து போயிட்டாங்க சார், இது இல்லை. அவங்க ஒரு சிக்னிஃபிகண்ட் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, மற்றவங்க வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணுற ஒரு வாழ்க்கை. இப்படி இருக்கணும்னு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கணும். கடவுள் சாதாரண எளிமையான ஒரு தூசியில் குப்பையில் இருக்கணும் எடுத்து ராஜாக்கள் மத்தியில் நிறுத்துவன்றார். பலவீனமானவன் எடுத்து பலசாலியை வெட்கப்படுத்த முடியும். நீ தனியாக இருக்க நினைக்காத, நீ ஒரு பராக்கிரமசாலி. ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ பராக்கிரம காரியங்களை செய்வ. அதனால்தான் அவர் பேர் இம்மானுவேல். என்னன்னா நம்ம கூட இருப்பார். எப்படி கூட இருப்பார்? ஃபஸ்ட்டு எப்படி மரியாள் அம்மாக்குள்ளே உலகத்துக்கு வந்தாரோ அதே போல் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வர தேவனாக இருக்கிறார். இது வந்தால் தான் ஒரு மனுஷன் தெய்வீகமான மனுஷனாக மாற முடியும், இல்லை வெறுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஸோ இந்த கன்சீவ் ஆகிறது ஒரு 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 விஷன் வரும். இப்போ என் வாழ்க்கையில் அப்படி தான். நான் மியூசிக் வாசிச்சுட்டு ஏதோ இருந்தேன், திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து வாழ்க்கையில் பல காரியங்கள் நடந்துச்சு. அதில் இயேசுவை நான் கண்டு கொண்டேன். இயேசு ஒரு கோயிலில் இருக்கிற கடவுளோ படம் மாதிரி இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அனுபவத்துக்குள்ளாக என் வாழ்க்கையில் இதை நம்ம செய்யணும், நம்மளால் செய்யணும், அவ்வளோதான், நம்மளால் செய்ய முடியும், அதை நம்ம செய்யணும் அப்படின்னு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த உடனே டைரக்ஷனே மாறிச்சு. என் லைஃப் மியூசிக் வாசிக்கிறேன், பாட்டு எழுதுகிறேன், பேசுகிறேன், எது செய்தாலும் ஒரு சின்ன ஒரு நல்ல காரியமாக அவங்க வாழ்க்கைகளை ஒரு மெடிசனாக மாறுது. இதுதான் இருக்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம். இப்படி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நான் ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழணும், நான் பிறருடைய வாழ்க்கையை உயர்த்தி விடுறவனாய் மாறணும். ஐ மஸ்ட் ஆட் வேல்யூ டு பீப்புள்ஸ் லைஃப் அப்படின்ற மைண்ட் வரப்போலே ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனாக நம்ம மாறுவோம். இந்த ஒரு காலிங்கும் கிஃப்ட்டும் நம்ம வாழ்க்கையில் இருக்குதுன்னு வந்தன நமக்கு அந்த கன்சீவ் ஆன உடனே we need to protect what is conceived. அந்த அம்மா பாருங்கள், குழந்தை உண்டான உடனே பிரச்சனை வருது. அந்த குழந்தைய கொலை செய்யணும்னு ஏரோது ராஜா முயற்சி பண்ணுறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ண தெரியும் அவங்களுக்கு? என்ன பெரிய காரு, பெரிய ஏரோப்ளைன்லாம் இல்லை, ஏதோ கழுதையில் ஏறி தான் போயிருக்க முடியும். அது இரவில் எங்கேருந்து அவங்க இருந்த பெத்லேம் ஊர்லேருந்து எகிப்து எவ்வளோ தூரம், எகிப்துக்கு வரைக்கும் கழுதையில் மெதுவாக நைட்டே பிரயாணம் பண்ணி போகிறாங்க. அவ்வளோ கஷ்டமான ஒரு பிரயாணம். யோசித்து பாருங்களேன், ஒரு கர்ப்பமான பெண்ணு அது கூட எதில் கழுதை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவ்வளோ தூரம், அது எத்தனை நாள் போனாங்களோ தெரில, அவ்வளோ கஷ்டப்பட்ட பயணத்தை எங்கள் எகிப்துக்கு போயிட்டு எகிப்தில் ரொம்ப நாள் இருந்துட்டாங்க. அந்த நாட்கள்லாம் ஒரு நோக்கம் இருக்குமா? பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா? இன்றைக்கி பெருசாக நம்ம செய்கிறோன்னு ஏதாச்சும் எதுக்கு தான் அங்கே உட்காந்துருக்கோமோ, சரி டைம் போகுது, எப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ தெரிலன்னு அப்படி வேஸ்ட் பண்ணுற மாதிரி கூட இருந்திருக்கலாம். என்ன பண்ணாங்கன்னு தெரில. பல நாட்கள், வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த ஏரோது ராஜா மரித்துட்டான்ற உடனே அவங்களுக்கு செய்தி கெடுத்து ஆண்டவர் இப்போ இங்கே வர வைக்கிறார். இப்போ அங்கேருந்து திருப்பி பிரயாணம். இப்போ இது எதுக்காகனா ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை பாதுகாத்துக்கணும். இன்றைக்கி தாளந்து நிறைய பேருக்கு வரும், ஆனால் அந்த தரிசனத்தை பறிச்சுட்டு போகிறதுக்கு தான் பிசாசானவன். யோவான் 10:10 பாருங்கள், திருடவும் கொல்லவும் அவன் எல்லாத்தையும் அழிக்கிறது தான் வந்துக்கிறான். அவன் உங்கள் ஷூவையும் மொபைல் ஃபோனை திருட வரல. உனக்கு இருக்கிற தெய்வீக தரிசனத்தை திருடிட்டா
நீ உலகத்தில் எத்தனை பேருக்கு நன்மையாக இருக்கலாம், அந்த நன்மையாக இருக்கிறத கெடுக்கிறதுக்கு தான் அவனுடைய நோக்கம். ஸோ he wants to steal your desire to serve, and not only that, to destroy the assignment God has put on your life. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சேவிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை மட்டும் இல்லை, கடவுள் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த ஒரு திட்டம், அந்த தெய்வீக திட்டம் நோக்கத்தை கெடுக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணுவான்? கோடி ரூபா கொடுப்பான், உலகத்தில் இருக்க சூப்பரான பொண்களை கொடுப்பான், பொண்ணும் கொடுப்பான், பொண்ணுங்களும் கொடுப்பான், ஆம்பளைங்களும் கொடுப்பான், ராஜாக்களையும் கொடுப்பான், தருணங்களை கொடுப்பான், வாசல்களை திறப்பான். வாசல் திறந்துச்சுன்னு நினச்சா அப்படி தான் எலி பொறியில் போய் மாட்டுது. அப்படி நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மெய்யான காரியம் இன்றைக்கி எதை ஆதாயத்தை பண்ணிக்கலாம், எப்படி ஃபேமஸ் ஆகிடலாம், எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படி இதை பண்ணலான்றது ஒரு நார்மலான சிந்தனை. ஆனால் அதுக்கு அடுத்த சிந்தனையை சிந்திங்க. என்னென்னா, யூ ஆர் கன்சீவ்ட் டு கன்சீவ் அ டிவைன் அசைன்மெண்ட். அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, பிச்சுட்டு போகிறதுக்கு எவ்வளோ காரியங்கள் வேலை செய்யும். அதே நாட்களில் இன்னொரு பெண்ணு அவங்களும் கன்சீவ்டாக இருந்தாங்க. அப்போது அது ஆக போல தான் அந்த ஹஸ்பண்ட் பேர் ஜக்கரியாஸ், அந்த அம்மா பேர் எலிசபெத்து. அப்போ தேவதூதன் சொல்கிறான். அப்போ இந்த ஆள் கேட்குறாரு, இது எப்படி நடக்கும் அப்படின்னு விசுவாசம் இல்லாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்க போல் டைம் இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, அவன் வாயை மூடிடுறாரு. அவன் வாயை மூடிட்டுன்னா ஊமை ஆயிடுறான். அந்த குழந்தை பிறக்கப்போ வாய் திறந்துக்கணும்னு சொல்லிட்டு போயாச்சு. இது நடந்துச்சு. நான் யோசித்து பார்த்தேன், இது இன்னத்துக்கு இப்படி இருக்கும்னா என் சிம்பிள் யோசனையில் பார்த்தேன். என்னென்னா, துர்வார்த்தை பேசி 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 அந்த குழந்தைய அபாஷன் ஆகிடும். என்ன பண்ணுறது? இந்த ஆள் நீதிமான் தான், ஆனால் வாய் சரியில்லை. எப்படி துர்வார்த்தை பேசி எல்லாத்தையும் கெடுத்துருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், வாயை என்ன பண்ணிட்டாரு, ஊமையாக்கிட்டார். இன்றைக்கி நீங்கள் ஊமையாகுவானா, நீங்களும் நானுமே நம்ம வாயை காத்துக்கணும். வேண்டாததை பேசக்கூடாது, நம்மளை குறித்து பேசக்கூடாது, எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடாது, வேண்டாத பேசுகிறவங்களோட சேரக்கூடாது. இது ஒரு லெவலு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு சிம்சோனுக்கு, உனக்கு அழைக்கப்பட்ட ஒரு குழந்தை, நீ அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாரு, அவனை சாவும் செத்த காரியங்களை தொடக்கூடாது, பெண்களோட ஐக்கியமாக போயிடக்கூடாது, அதே மாதிரி எந்த குடி போதை எதையும் செய்யக்கூடாது, முடியை வெட்டக்கூடாதுன்னு அப்படின்னு நசரேயனை பொறுத்தினேன். இதுதான் ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுத்தாமா, உன் லைஃப்பில் ஒரு பிரதிஷ்டான வாழ்க்கைக்குள்ளே வராங்க. இந்த பிரதிஷ்டன்றது ஏதோ ஒன்று நினைக்காதுங்க, கடவுளுக்குன்னு ஒன்று பிரித்தெடுக்கிற ஒரு இருதயம். அதுக்கு நீ முனிவன் ஆகணும்னு இல்லை. அப்படின்னா தப்பான காரியம். தானியல் பாருங்கள், வேண்டாத சாப்பாடு, என்னை தீட்டுப்படுத்துகிற காரியத்தை தொடமாட்டேன்றார். யோசேப் பாருங்க, டெய்லி விபச்சாரம் பண்ணுன்னு ஒரு அம்மா, அந்த அம்மா உயிர் எடுக்குது. ஆனால் கர்த்தருக்கு பயந்துருக்கேன், உன் புருஷனையும் மதிக்கிறேன், நான் செய்யக்கூடாதுன்னு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், நிறையா பேருடைய மென்டல் ப்ராப்ளம்ஸ், ஆகனி, தூக்கம் வராது, மூஞ்சி சரியாக இருக்காது, அவங்க சந்தோஷம் போயிடும், அவங்களுக்கு நிம்மதியற்று போகிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்க செய்கிற பாவத்தை தவறெல்லாம் மூளையில் ஜஸ்டிஃபை பண்ணலான்னா. இது இட்ஸ் நாட் த பேட்டில் ஆஃப் த மைண்ட் சார், இட்ஸ் டீப்பர், இட்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த கான்ஷியன்ஸ். கடவுள் ஒரு காம்பஸ் வச்சிட்டாரு. அந்த காம்பஸ் யாராக இருந்தாலும் அது சொல்லும், நீ செய்கிற தப்பு செய்யக்கூடாது, கடவுளுக்கு பிரியம் இல்லைன்னு. அதை அமுக்கி அதை சைலன்ஸ் பண்ணணுன்னு பார்க்கும் பொழுது தான் உன் ஸ்ட்ரெஸ் ஏறிட்டே போகும். நீ எங்கே வேணாலும் டாக்டர்கிட்ட போ, நீ எங்கே வேணாலும் செய், ஃபைனலி யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. சொல்கிறேன், உன்னுடைய பாவத்தை மறைக்க நீ எதிர்த்து போராடணும்னு பார்க்க போல, தட் வில் காஸ் அ டிஸ்டர்பன்ஸ். That disturbance will be felt by your wife, your children, your friends. Then they don't like you. They think you're gone crazy. Problem என்ன தெரியுமா? அந்த கான்ஷியன்ஸ் கீழ்ப்படியாமல் அவங்க இஷ்டத்துக்கு விரோதமாக போகும் பொழுது இது நடக்குது. அதனால்தான் கடவுள் வைத்திருக்க இந்த புனிதமான காரியத்தை பாதுகாத்து கொள்வதுக்கு மனசாட்சி சொல்லும், இது செய்யாத, இவங்களோட சேராத, இது செய்யாத, இது பேசாத, கீழ்ப்படிஞ்சு காத்து கொள்ளணும். ஏன்னா உள்ளே இருக்கிற அவ்வளோ ப்ரெஷியஸ் திங்கை நம்ம கெடுத்துடக்கூடாது. அவர் அசோசியேஷன், தேவையில்லாத ஜனங்கள், தேவையில்லாத பெண்களோட பழக்கம், தேவையில்லாத ஆண்களோட பழக்கம், தேவையில்லாத காரியங்கள், பணத்துக்காக உன்னுடைய உரிமையும் நல்ல காரியத்தில் விற்று போடக்கூடாது. சிற்றின்பத்துக்காக பணம் கொடுத்து திரும்பி வாங்க முடியாதுன்னா இழக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வேலை செய்கிறோம், ஸோ சில் அவுட்டு, அன்வைண்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க லைஃப்பில் போய் எல்லாத்தையும் 2 நாளில் உலகத்தில் இருக்கிற எல்லா மோசமான காரியத்தையும் செஞ்சு பார்த்து ரிலீஸ் ஆகிட்டு வரலான்னு. ரிலீஸ் ஆகிட்டு வர மாட்டேன். போக 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 உங்கள் வாழ்க்கையில்
நீங்கள் இழக்கிறவங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிட்டும் அடிமையாக போக போல் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன ஆயிருக்கும்? சம்பாரிச்சிருப்ப, ஜாலியாக இருந்தோன்னு நினச்சிக்கிட்ட, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, குடும்பம் சரியில்லை, ஹெல்த்து சரியில்லை, ஒரு நாள் செத்து போகிற. அவ்வளோதான். சாலமன் கிராண்டி பார்ன் ஆன் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே செத்து போயிட்டான் ஒரு நாள். இந்த கதை மாதிரி நம்ம இல்லாதபடி நீ வாழணும்னு நினச்சிட்டனா, எல்லாத்த காட்டிலும், பணத்தை காட்டிலும், தங்கத்தை காட்டிலும் என்னென்னா, த பர்பஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆஃப் காட் ஆன் யுவர் லைஃப் இஸ் ஸோ வேல்யூபிள். அதை நீ பாதுகாத்துக்கொள்ளணும். அடுத்தது, உங்கள் வாழ்க்கையில் அந்த குழந்தைய அந்த அம்மா டெலிவர் பண்ணாங்க. இந்த லைஃப்பில் யூ காட் டு டெலிவர் சம்திங். யூ ஹாவ் டு டெலிவர் சம்திங். If you don't deliver, those dreams should not prematurely die. புரியுதா? அப்படின்னா நிறைய பேருக்குடைய ட்ரீமே அபார்ஷன் ஆயிடுச்சு. நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடுச்சு. ஒரு காலத்தில் இவன்லாம் எப்படி ஆயிருக்க வேண்டியது, இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டானே. இந்த கதைலாம் அந்த கதை தான். இன்றைக்கி உங்களுக்கு நிறையா கதை இருக்கும் சார் உள்ள. அந்த கதையை வெளியே சொல்ல முடியாது உங்களால். அது கொமட்டிட்டு இருக்கும். உன்னுடைய நிம்மதி போயிடுச்சு. இதுக்காக தான் அவர் பேர் இயேசுன்னு பேர் வை. அவர் ஜனங்களுடைய பாவத்திலேருந்து அவர் ரட்சிப்பார். இப்போ பாருங்கள், நம்முடைய பாவம் நம்மளை வாழ விடாது. ஏன் தெரியுமா? அதை மறைக்கலாம்னு நினைக்கிறோம், ஆனால் மறக்க முடியாதே. என்ன பண்ண போகிற? மாத்திரை போட்டுக்கியா? இல்லை. அதை எடுத்துறதுக்கு தான் இயேசு சொல்கிறார், உன் அனைத்து பாவத்தையும் நான் சுமக்க வந்திருக்கிறேன். நான் ஒரு தேவ ஆட்டுக்குட்டி, அதில் ஒன்று கூட அழுக்கு, ஒன்றும் அசிங்கம் குறையில்லாத அழகான ஆட்டுக்குட்டியாக நான் பலியாக மாறி உன் அனைத்து பாவத்தையும் சுமந்துட்டு, நீ பாவமே செய்யாதவனை போல ஒரு உணர்வு you will feel so pure. I'm telling you, even if you have lost your chastity, you will again feel pure like a virgin. என்னடா சொல்கிற? நான் என்னத்தை சொன்னேனோ அதை தான் சொல்கிறேன். இது உண்மை. மைண்டில் you feel so dirty because you cannot forget. உங்களுக்கு மறக்க முடியாது நம்ம செஞ்ச காரியங்களை. பிசாசை விட்டுருங்க, கடவுளை விட்டுருங்க, நமக்கு தெரியுங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நிறைய பேர் ட்ரக்ஸு, டெய்லி தண்ணி அடிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா மறக்கலாம். எப்படி தான் மறக்க முடியும்? தண்ணி அடி, காலம் திருப்பி ஞாபகம் வந்துடுமே. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன். அதுக்காக தான் ஜீசஸ் கேம் டு டை டு ரிமூவ் யுவர் சின். பாவமே செய்யாதவர் நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்தது நிமித்தம், பாவமாக மாறுது நிமித்தம் அங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாரு. உங்கள் பாவத்தை சுமந்துட்டு தன்னுடைய பரிசுத்த தூய்மை உங்களுக்கு கொடுக்குறாரு. பாருங்கள், ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்சை ரிசீவ் பண்ண பிறகு தான் நம்ம லைஃப்பில் ஒரு மைண்டே ஃப்ரீ ஆகும். அதனால தான் அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், உண்மையான பீஸ். எல்லாருடைய பீஸும் பீஸாக போயிடுச்சு. ஆனால் திருப்பி நமக்கு பீஸ் கொடுக்கறதுக்கு தான் கிறிஸ்மஸ் அன்றைக்கி அவர் பிறந்தார். அவர் பிறந்த நோக்கமே நம்ம வாழ்க்கையில் ஒரு மெய்யான பீஸ், சமாதானம், நிம்மதி, அமைதி, தூக்கம், புயல் மத்தியில் அமைதி. இது உங்களுக்காக ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கார். இந்த கிறிஸ்மஸ்ஸு கேக் இருக்கட்டும், கேண்டில் இருக்கட்டும், துணி இருக்கட்டும், இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நிம்மதியாக நம்ம வாழ்ந்து என்றைக்கும் சந்தோஷமாக, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னோடு எப்பவும் இருப்பேன் சொன்ன இயேசுவை நம்ம உள்ளத்தில் ஏற்றி கொண்டு நம்ம வாழ்க்கையில் தனிமையாய் வாழாமல் ஆண்டவரோடு இருக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவரோடு பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நம்ம செய்யும் பொழுது நமக்கு உண்மையாகவே இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாரும் இது குறித்து தப்பாக நினைக்காதுங்க. எல்லாரும் உலகத்தில், நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் ஐயர் பாஸ்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாரும் போகிற பாதை இது தான். மனுஷனாக பிறந்தவங்க எல்லாரும் நேராக போகிற வந்தவங்கெல்லாம் கோணலாக போவாங்க. அவங்கள நேராக வரணும். இன்றைக்கு இருக்கிற இடத்துல நீங்கள் இயேசு நோக்கி சொல்லுங்கள், ஜீசஸ், என் வாழ்க்கையில் கடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு நீர் ஒருத்தர் தான். என் இதயத்தில் இருக்க எல்லா அழுக்கையும் நீர் தொடச்சி சுத்திகரித்து சுத்த மனதை கொடுத்து மனசாட்சியை கொடுக்குறீர. எனக்கு வேணும். என் அனைத்து பாவத்தையும் மன்னிங்க. என் மனசாட்சியை, குற்ற மனசாட்சியிலேருந்து விடுதலை செய்து மெய்யான நிம்மதி சமாதானத்தை தாருங்க. நீங்கள் ஒருத்தர் தான் எனக்கு செய்ய முடியும். இதுதான் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு நீங்கள் கொடுங்க. ஃபர்கிவ் மீ. என்னை மன்னித்து உங்களுடைய நீதியை எனக்கு கொடுத்து உங்கள் பிரச்சனை என் கூட இருந்து தனிமை இல்லாமல் என் கூட இருங்கப்பா.
அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் தொடுங்க. வாழ்க்கையில் ஒரு புது அற்புதம் நடக்கட்டும். இது மட்டும் இல்லை, நீர் சுகம் மட்டும் படுத்தல, அற்புதம் செய்து நீர் இப்பொழுது அவங்கள எங்கிருந்தாலும் நீ நேசிக்கிறேன்றதை நிரூபித்து தொடுங்க ஆண்டவரே. அவங்களுடைய சரீரத்தை தொட்டு சுகப்படுத்துங்க. வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை நீங்கட்டும். செழிப்பை கொடுக்க முடிகிறது உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். God bless you.